மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அதை தாவ விட்டால், தப்பி ஓட விட்டால், நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும். அது பாசத்தில் தள்ளிவிடும். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அதை தாவ விட்டால், தப்பி ஓட விட்டால், நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும். அது பாசத்தில் தள்ளிவிடும். வணக்கம். நான் பிரபஞ்ச புகழ் 10,000 கோடி பெருமாள் சாமி. கடந்த 2 வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். அண்டு பெரும்பாலான நம்ம பெரிய மதங்களாக கருதப்படுகின்ற 3 மதங்கள்லேயும் இது பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் நம்ம என்னோட 2 வீடியோக்களில் போட்டிருக்கேன். அண்ட் யாராவது பார்க்கல அப்படின்னாக்கா, என்னோட அந்த யூடியூப் லிங்க் இதோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு அதையும் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு எல்லா மதங்களும் சொல்கிறது நம்ம கேட்கும்போது தான் எந்த ஒரு விஷயமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, 2வது விடியற் காலை 4 to 6ங்கிறது எல்லா மதங்களும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து 2 வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 3வதாக இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் எல்லா மதங்களும் செய்கின்ற ஒரே விஷயம், இந்த மனதை கடந்து நம்ம இந்த ஹார்ட் அல்லது உள்மனம் அப்படின்ற விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். அதாவது இந்த மனதை கடந்து உள்ளே வரணும். ஸோ காலையில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், விடியற் காலையில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ விடியற் காலையில் ஹிந்துஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்களை மூடி நம்ம தியானம் செய்கின்றோம். கண்களை மூடி நீங்கள் தியானம் செய்யும்போது இந்த அவுட்டர் மைண்டு, வெளி மனம் அப்படின்னு சொல்கிறது வந்து கட் ஆஃப் ஆகிட்டு நம்ம உள் மனதுக்குள்ளே நம்ம ட்ராவல் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹிந்து சொல்கிறது. அதே மாதிரி முஸ்லீம்ஸ், இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவர்கள் மார்னிங்கில் வந்து நமாஸ் பண்ணும்பொழுது கண்களை மூடிக்கொண்டு அவர்களும் வந்து அந்த வெளி மனதை கடந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு அவங்களோட பிரார்த்தனையை அவங்க செய்கிறாங்க. ஸோ 2வது. 3வது வந்து கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெபிக்கிறாங்க. ஏன்னா எனது ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு ப்ராக்டிஸ்க்காக மார்னிங் கூப்பிடும்போது அவர் சொன்ன விஷயம், காலையில் 5 மணிக்கு நாங்கள் வந்து எல்லோரும் ஜெபத்தில் இருப்போம் அப்படின்னு சொன்னார். ஸோ கண்களை மூடிக்கொண்டு ஒரு ஜெபம் அவர்கள் செய்கிறார்கள். அப்படின்னாக்கா எல்லோருமே பொதுவாக செய்கின்ற விஷயம் இந்த அவுட்டர் மைண்டு, புறமனம் அப்படின்னு சொல்கிறது, அந்த மனதை கடந்து ஆழ் மனதுக்கு உள்ளே போகிறத தான் நம்ம செய்கிறோம். இது எல்லா மதங்களும் இதை தான் செய்கிறோம். ஒருவேளை கடவுள் இல்லைன்றவங்க கூட நம்ம கண்களை மூடி நம்ம வந்து அவங்களுக்குள்ள நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற மாதிரி கடவுள் எதுவுமே இல்லை, நான் தான் கடவுள்னு சொல்கிறவங்க கூட அவர்களும் செய்கின்ற ஒரு விஷயம், கண்களை மூடி நம்ம நம்பிக்கையோட நம்ம வந்து உறுதிமொழி சொல்கிறது அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்படின்னா அந்த உறுதிமொழி சொல்கிறது, அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த புறமனதை கடந்து உள்மனதுக்கு நம்ம போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம 3வதா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், எல்லா மதங்களும் பொதுவாக செய்கின்ற விஷயம், அவுட்டர் மைண்டு, வெளிமனதை கடந்து உள்மனதுக்கு நம்ம ட்ராவல் ஆகிறோம். ஓகேங்களா? ஓகே. நாளைக்கு என்னோட அடுத்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நாம் எல்லோரும் ஒரே ஒரு இடத்தை நோக்கியே நாம் வந்து இந்த தியானம் இது எல்லாமே செய்கிறோம். எல்லாரும். ஓகேங்களா? அது என்னது நாளைக்கு என்னோடய வீடியோவில் சொல்கிறேன். அண்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா தொடர்ந்து உங்களுக்கு இந்த வீடியோக்கள் வரும். அண்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக கூட இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைவதற்கு. வணக்கம். நன்றி.